Started. Hello, my dear மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த தடவை குயிக் வீக்கெண்ட் ட்ரிப் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி along with my friends. Kanyakumari, it's not a place, it's a feeling and experience. In this vlog, we are exploring historical pride, natural beauty and cultural richness of this divine land, Kanyakumari. Please come and join with me for the next few minutes. I would certainly say you would definitely get a very different experience. எங்களோட பிளான் கன்னியாகுமரியில் மார்னிங் சன்ரைஸ் பார்க்கணும். அதுக்கு சூட்டபிளான ட்ரெயின்னு பார்க்கும்போது சென்னை எக்மோரில் ஈவினிங் 5 o'clock ஒரு ட்ரெயின் புறப்படுது. மார்னிங் கன்னியாகுமரி 5:30 அங்கே ரீச் ஆகும். கரெக்டாக 5:15 ட்ரெயின் கன்னியாகுமரி ரீச் ஆகிடுச்சு. குயிக்காக ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சாட்டர்டே மார்னிங்கிறதுனால நிறையா டூரிஸ்ட் எல்லாருமே சன்ரைஸ் பார்க்க தான் போயிட்டு இருந்தாங்க. வழியில் ஒரு திபெத்தியன் குரூப் ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிட்டே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்தாங்க. காலையில் 5 மணிக்கே அப்படி ஒரு வைப், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்களோடையே நாங்களும் கடற்கரையை நோக்கி போனோம். எங்களுடைய இந்த பயணம் ஒரு சிலிர்ப்பான உணர்வு. இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபீலிங். சூரிய உதயத்தில் தொடங்கி திருவள்ளுவர் பாறை வரை கடல் காற்றில் எழுதப்பட்ட சிலிர்ப்பான பயணம். இந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்னையோட சூரிய உதயத்தின் நேரம் 6:36 சொன்னாங்க. ஆனால் 6 மணிக்கே நாங்கள் கடற்கரை அரைஞ்சிட்டோம். மெல்ல 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 கூட்டம் பைலப் ஆகிட்டே வந்துச்சு. ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, வானத்துக்கும் தான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வானம் தன்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கே கண் கோடி வேண்டும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு இடையில எத்தனை விதமான வர்ண ஜாலங்கள், வண்ண கோலங்கள் இந்த வானத்தில். அப்பப்பா, இயற்கையின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. அதற்கு ஈடு செய்ய நம்மால் முடியாது. சரியா 6:36 சன்ரைஸ் ஆச்சு. அதை பார்த்து முடித்ததும் மெல்ல மெல்ல கூட்டம் கலைய தொடங்குச்சு. ஆனால் என்னால் அங்கேருந்து வரத்துக்கு மனசே வரல. அந்த ரம்மியமான இடத்துலையே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே போயிட்டீங்கன்னா இந்த வர்ணஜாலங்களை கண் கொள்ளாமல் பார்த்து ரசிக்கலாம். எங்களோட பிளான் இன்னைக்கு நேராக ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு விவேகானந்தர் ராக், ஐயன் திருவள்ளுவர் சிலை, ஷாப்பிங், அப்புறம் கோயில். ஸோ இதுதான் இன்னையோட எஜெண்டா. ஸோ அதுக்கு தான் நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் எங்கள் லிஸ்ட்டில் இருந்தது ஷாப்பிங். கடற்கரை ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தாவே கடற்கரையில் கிடைக்கக்கூடிய சங்கு, சிப்பி, கிணிஜர்களை வச்சு செய்யக்கூடிய கைவினை பொருட்கள். இன்றைக்கி டேட்டுக்கு நமக்கு எது வேணுமோ அதை உட்காந்த இடத்துல ஆன்லைனில் வாங்க முடியும். ஆனால் இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகளை ஊக்குவிப்பதன் மூலமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் நமக்கு ஒரு உதவி செஞ்ச மனநிறைவும் நமக்கும் ஒரு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும். போயிட்டு வந்த ஞாபகமாக ஒரு சின்ன கிஃப்ட், 20 rupees 25 rupeesக்கே கிஃப்ட் கிடைக்கிது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ, அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ கொடுப்பதன் மூலமாக நமக்கும் ஒரு சந்தோஷம், அவர்களுடைய தொழிலுக்கு உதவி செஞ்ச திருப்தியும் கண்டிப்பாக ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் எங்கள் லிஸ்ட்டில் இருந்தது விவேகானந்தர் ராக், ஃபைபர் பிரிட்ஜ் அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. அதுக்கு போகிறதுக்கு போட்டிங் சார்ஜ் 75 rupees. ஸோ இந்த போட் தான் அதுக்கு. போட் பிக்கப் அண்ட் ட்ராப் அவங்க 75 rupeesல பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த 75 rupeesக்கு கியூ 1 கிலோமீட்டர் பக்கமாக நின்றுச்சு. சாலிடாக டிக்கெட் எடுக்கவே 2 hours ஆகிடும். அதுக்கு ஷார்ட்டாக இன்னொரு கியூ நின்றுது பக்கத்தில். இந்த 300 rupees கியூ. 75 rupeesக்கும் 300 rupeesக்கும் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஒன்று தான். என்ன, நீங்கள் டைமை சேவ் பண்ணலாம். க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குற டைமை சேவ் பண்ணிவிட்டு குயிக்காக டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க, போட்டுட்டு திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு ஆன்போர்டிங். போட்டுக்கான சார்ஜஸ் தான் 75 rupees. பட் விவேகானந்தர் ராக் பார்க்குறதுக்கு டிக்கெட் அங்கே கவுண்டரில் எடுத்துக்கணும். நம்ம போட்டு இறக்கி விட்டதுமே அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும், அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். விவேகானந்தர் நினைவிடம் திறக்கப்பட்ட ஆண்டு 1970. விவேகானந்தர் பிறந்து 100வது ஆண்டு நினைவாக இது கட்டப்பட்டது.
1892ஆம் ஆண்டு விவேகானந்தர் இந்த பாறையில் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது. உண்மையிலேயே அலை ஓசைகளுக்கு நடுப்புற இந்த பாறையில் அமைதியாக கண்ண மூடி உட்காந்துருக்கிறது மனதுக்கு அவ்வளவு அமைதியையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. இது திராவிடியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. இந்த பாறையில் 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று விவேகானந்தர் நினைவிடம், இன்னொன்று ஸ்ரீ பாதப்பறை, அதாவது தேவியின் காலடி பதிந்த இடமாக நம்பப்படுகிறது. இதை பார்க்கக்கூடிய நேரம் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. விவேகானந்தர் பாறை பயணம் ஆன்மீகமும் அறிவியலும் வரலாறும் அழகும் இணைந்த ஒரு புதுமையான கலவையான அனுபவமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நம்மளுடைய வரலாறும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து உரைக்கக்கூடிய உன்னதமான இந்த இடத்த காட்ட தவறாதீங்க. விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்லக்கூடிய கனெக்டிவ் பிரிட்ஜ் சமீபத்தில் தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்ட ஸ்கை வாக் கிளாஸ் பிரிட்ஜ். உயரத்தில் கண்ணாடி பாலம், மேலே வந்து சில்லென்று மோதும் காற்று, கீழே சீரிப்பாயும் கடல், பின்னால் மலை, ஒரே வார்த்தை வாவ். இந்த பாலத்தின் மேல் ஒரு செல்ஃபி எடுத்தால் அது லைஃப் டைம் மெமரி. ஃபோட்டோ லவர்ஸ்க்கும் அட்வென்ச்சர் சீக்கர்ஸ்க்கும் இது ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பாட். கிளாஸ் பிரிட்ஜை கடந்து வந்ததும் திருவள்ளுவர் சிலைக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் ஆரம்பமாகும். இந்த திருவள்ளுவர் சிலை 38 அடி உயர பீடத்தில் அமைந்துள்ளது. திருக்குறளில் உள்ள 38 அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 38 அடி பீடத்தில் இது அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சிலை 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. மேலும் இது தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் செய்கிறது. படிகளை கடந்து வந்ததும் பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை நம் கண்முன்னே படர்ந்து விரியும். இது சிலை அல்ல, சிந்தனை. அறம், பொருள், இன்பம் மூன்றும் இங்கே முக்கடலோடு அலைமோதும். அது என்னமோ தெரியல, இங்கே வந்ததும் கவிதையாக வருது. ஆனால் உண்மையிலேயே இது தமிழ்நாட்டின் அதிசயமாகத்தான் சொல்ல வேண்டும். மிகவும் பிரம்மாண்டமாய் தமிழன் என்ற கர்வம் ஒவ்வொருவருக்கும் தலைக்கேறுவது உறுதி. Thank you for your valuable time. Keep watching and keep supporting me. I'll see you all in the next video. Until then, this is Suresh signing off. Take care and bye-bye.